அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆன் இன்ஃபினிட்டிலி லாங் சார்ஜ்டு ஒயர். இந்த கொஷினை பொறுத்தவரையும் நம்ம டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டயக்ராம் எப்படி எடுத்துக்கிறோன்னா, இன்ஃபினிட்டிவ் லாங் ஸ்ட்ரைட் ஒயர் எடுத்துகிட்டு அதோட சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கணும்னா யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டியாக எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜ் ஒயருக்கு ஆர் அப்படின்ற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை காஸ் லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 2 ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று A1, அனதர் ஒன் A2. இது ரெண்டுத்தோடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் எடுத்தோன்னா கியூன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ரேடியலி அவுட் சைடு இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு ரேடியஸில் ஈக்குவல் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோன்னா அதனால் வரக்கூடிய எந்த பாயிண்டில் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா சேம். இது நம்ம இன்ஃபினிட்டிவ் ஒயர் கன்சிடர் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய டயக்ராம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸோட டோட்டல் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பை இ வெக்டார் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு தெரியும். இது நம்ம எடுத்துக்கிறது க்ளோஸ்டு டோட்டல் காசியன் சர்ஃபேஸ். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கவுடு சர்ஃபேஸ், டாப் ஆஃப் த சர்ஃபேஸ், அனதர் ஒன் பாட்டம் சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு கவுடு சர்ஃபேஸ் அப்படின்றது சிஎஸ்னும் இ வெக்டார் டிஏ வெக்டர்னும் ப்ளஸ் ரெண்டாவது டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பாட்டம் சர்ஃபேஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். இதோட கண்டிஷன் படி நமக்கு என்ன தெரியும்னா டயக்ராமில் கவுடு சர்ஃபேஸ் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. என் கேப் அப்படின்றது யூனிட் வெக்டர், ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டும் சேமாக இருந்தால் டீட்டா வந்து 0. அப்போ காஸ் 0ஓட வேல்யூ 1. அப்போ டைரெக்டாக நமக்கு ஈக்குவேஷனில் டாட் ப்ராடக்ட்றதுனால இடிஏ காஸ் டீட்டான்னு வரும். அப்போ இதில் கவுடு சர்ஃபேஸ் அப்படின்றது வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். பட் டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல் வெக்டர் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா அப்படி நமக்கு என்ன தெரியும்னா டீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது காஸ் 0 ஈக்குவல் டு 1னும் டீட்டா ஈக்குவல் டு 90ன்னு வரும்போது காஸ் 90 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதை ஏற்படுத்தப்படும்போது கவுடு சர்ஃபேஸ் இடிஏ மட்டும் மேக்ஸிமமாகவும் ரிமைனிங் வேல்யூ 0 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஸ் லாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். காஸ் லாவோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் டிஏ ஈக்குவல் டு q என்க்ளோஸ்டு டிவைட் பை எப்சிலான் நான் சொல்லலாம். இதில் இ அப்படின்றது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு காமன் வேல்யூ எடுத்துட்டோன்னா கவுடு சர்ஃபேஸ் டிஏ ஈக்குவல் டு q என்க்ளோஸ்டு டிவைட் பை எப்சிலான் நாட்டும் எடுத்துக்கலாம். இதோட ஏரியாவோட வேல்யூ அப்படின் போது நம்ம என்ன படுத்துக்கலாம்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் அதாவது கவுடு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டிஏ ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல்னால் நம்ம எடுத்துக்கிறது சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் 2πrLன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா q/L னும் இதில் க்யூவோட வேல்யூ மட்டும் வேணும்னா லேம்டா எல்லுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் இ 2πrL ஈக்குவல் டு லேம்டா L/எப்சிலான் நாட்னு கிடைக்கும். எல் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஈஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா இந்த 2π அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் லேம்டா டிவைட் பை 2πr எப்சிலான் நாட்னு கிடைக்கும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா லேம்டா டிவைட் பை 2π எப்சிலான் நாட் ஆர். இது வந்து ஸ்கேலர் ஃபார்ம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வெக்டர்
குவான்டிட்டி நான் டைரெக்டாக lambda 2 pi epsilon naught r into r cap. This is the final answer of the electric field. எதில் சார் அப்படின்னா நாம் படிக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஒயர் எடுத்துட்டா அதில் கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் காசின் சர்ஃபேஸாக வரும்போது இதை ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காஸ் லாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.